ஓகே மேம். இப்போ நிறைய வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன வழிமுறைகள் மேம்? அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஸோ பாடி ஹீட்டாக இருக்குன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும்ல. எப்போவாவது உங்களுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி சூடாக இருக்கிறது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாடி ஹீட்டாக இருக்குன்னா அடுத்தது சிலருக்கு அந்த உட்காய்ச்சல் வர மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நமக்கு பாடி வந்து ஹீட் ஆகுதுன்னா அந்த பித்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3 தோடங்களை அடிப்படையாக வச்சு தான் சித்த மருத்துவமே. ஸோ இந்த வாதம், பித்தம், கபம். அந்த பித்தத்தோடு அதிகரித்தா முதல் சிம்டம்ஸாக நம்ம சொல்கிறது ஹேர் ஃபால் தான். இப்போ பித்தம் அதிகரிக்குதா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக நமக்கு வந்து பித்தம் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கல்லீரல், லிவர், இப்போ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நமக்கு பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து சமநிலைப்படுத்த தான் ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறைகள் சித்தர்கள் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். ஓகே. அந்த எண்ணெய் குளியல் நம்ம இப்போ என்ன தீபாவளி வருது, எண்ணெய் குளியல் வைக்கணும்னா வைக்க மாட்டோம், அதுக்கே ஓடிடுவாங்க எல்லாம். ஸோ எப்போ நம்ம இந்த ஆயில் பாத்தை விட்டோமோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ அந்த கழிவுகள் எப்படி வெளியேறும்? ஸோ ஆயில் பாத் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஸ்பெஷலாக சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம், அந்த உடல் வாகுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, உடல் தேகத்திற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்கு, தைல வகைகளும் இருக்கு. ஸோ வாத உடல் இருக்கா, இந்த தைலம் யூஸ் பண்ணுங்க. பித்தம் உடல் அதிகரிச்சிருக்கா, இந்த தைலம். ஸோ அந்த எண்ணெய் குளியலுக்கும் உடல் வாகுக்கும் ஏற்ற மாதிரியான தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணோம்.